படம் பெருசு பெருசுங்களுக்கு மட்டும் தான் பிடிக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் எடுத்ததே 2K கிட்ஸ் நிரூபிச்சிருக்காப்ல. சரியான காமெடி. இது மாதிரி லென்த் காமெடி தமிழ் படத்துல வந்ததே இல்ல. நம்ம வந்து இந்த படத்தை பாக்குறோம். ஃபுல் லென்த் காமெடி. நான் கூட நினைச்ச ஒரு 20 நிமிஷத்துல படம் முடிஞ்சிடும். இது வந்து ஒரு சின்ன காமெடி ட்ராக். அதுக்குள்ள கண்டென்ட்ல வர போறாங்க, அந்த பெருசை பத்தி சொல்ல போறாங்க. பார்த்தா பெருசு ஒரு 3-4 நிமிஷம் செத்து போயிருது. செத்த பின்னாடி என்ன நினைச்சுங்களா அழகா சொல்லியிருக்காங்க. வயகரை சாப்பிட்டு நட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் செத்துறாங்க. அது நட்டுக்கிட்டு இருந்தது வந்து அவங்க மக்கள்லாம் இறந்த குணமா இருக்குது. அவமானம் ஆயிரும். அம்மா மயங்க ரெண்டு பேரும் இப்படியே போனா அப்பாவுக்கு ரொம்ப அவப்பேர் ஆயிரும். இப்படிதான் செத்தான் இப்படி செத்தான்னு காலகாலமா இருக்கும். அதை அமுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பிளாஸ்டிக் செல்லோ டேப்ல வச்சுலாம் ஒட்டுறாங்க. அது புடிக்கிட்டு வருது. அது எப்படி அமுங்குச்சு, என்ன பண்ணாங்க, அதான் கதை. இது வந்து சொல்லும் போதே கொஞ்சம் கூசுது இல்லையா? ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியுமா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா சிரிப்பு தான். அந்த வல்கரான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சரியான ட்ரை. அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். சீன்னா அதே சொல்லல, அப்பா இப்படி ஆயிட்டாரு, இப்படியே நம்ம வந்து குழந்தை குளிப்பாட்டும் போதோ இது ஒண்ணுவோ மக்கள் பார்த்துட்டா என்ன நடக்கும்? அப்ப இது அம்மன்னு அவங்க பதட்டம் இருக்கு இல்லையா, காமெடியோட செஞ்ச பதட்டம். அதுதான் வந்து படத்துல இது. ஒருவேளை தண்ணி போட்டவங்க எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு வைபவ் தரமா பண்ணியிருக்காப்ல. அண்ணன் தான் இந்த படத்தோட ஹீரோனே சொல்லலாம். சுனில் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்ல. ஓன் சூப்பர் படம்னு சொல்ல முடியாது. படம் வந்து ஒரு தடவை வாட்ச். மீன் கான்செப்டே முன்னாடியே சொல்லிட்டேனே, இதுதான் கான்செப்டே. இதை வச்சுட்டே ஃபுல்லா ஒரு 60 சீன் பண்ணி கொண்டு போனது டைரக்டர் நம்ம பாராட்டியோம். பிடிக்காத சீன் இந்த கண்டென்ட்டே பிடிக்கலதான், என்ன செய்யறது? ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்கல்ல, அதுதான். அதுக்கு தனியா வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். நான் என் ஃபேமிலியை கூட்டு வரணும்னா நீ போய் வேணா பாத்துக்க சொல்லுவேன், இல்லைன்னா எனக்கு தெரியாம வேணா பாப்பாங்களே ஒழிய தமிழ் கலாச்சாரம்